இருக்கிறாங்க. எங்களுக்கு கல்யாணமாகி 7 வருஷம் ஆகுது. அதில் 5 வருஷமாக எந்த சண்டையும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மாமியார் மருமகளுக்குள்ள நல்லா போய்கிட்டு இருந்தது. அவங்க என்ன சொன்னாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவேன், இல்லை நான் சொன்னாலும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. திடீர்னு ஒரு 8 மாதமாக அவங்க என்ன சொன்னாலும் அதே தான் எப்பவும் சொல்கிறது தான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அது பிடிக்காது, இல்லை நான் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காம இப்படிமா சண்டை வரும். ரொம்ப சண்டை போட்டு யாரோ மாதிரி விரோதி மாதிரி தான் இருந்தோம். சும்மா ஏதாவது பேசினா கூட என்னை முறைச்சிட்டு போகிறாங்க, என்னை கோவப்படுத்திட்டு போகிறாங்க அப்படின்ட்டு சண்டை வரும். பெருக்கும்பாங்க, பெருக்க மாட்டேன், நீங்கள் பெருக்குங்க. எல்லாம் அவங்க பெருக்கி குப்பையை கூட்டி வச்சுருவாங்க, என்னெல்லாம் அள்ள முடியாது, கூட்டி வைக்கிறவங்களுக்கு அள்ள தெரியாதா அப்படின்ட்டு போயிடுவேன். இல்லை மோட்ரு போடுறதுக்கு ஓயாமல் போய் மோட்ரு சுவிட்சை போட்டுக்கிட்டு இருப்பேன். கேட்ட வேகமாக அடிச்சுட்டு போவேன். 6 மணிக்கு எழுந்துச்சி அவங்களுக்கு சாப்பாடு கட்டி விட்டுட்டு நான் திருப்பி போய் படுத்துப்பேன். பொம்பளை பிள்ளை இப்படி படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இப்படி ஓயாமல் படுத்தே இருக்கக்கூடாது, கதவை பூட்டி வைக்கக்கூடாது அப்படின்னு. நான் அப்படி தான் பூட்டுவேன், நீங்கள் அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை போய்கிட்டே இருந்தது எங்களுக்குள்ள. என் வீட்டுக்காரங்க வரும்போதும் அவங்ககிட்ட ஏதாவது இந்த மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்ககிட்டையும் சொல்லி அவங்களையும் மன உளைச்சலுக்குள்ள ரொம்ப ஆளாக்குனேன். கேட்டு டமார்னு அடித்தாள்னா சத்தம் கேட்கும், இவ்வளோ பெருசாக டமார்னு அடிக்கிறியே கேட்ட அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். என்னத்தையும் 2 நாளைக்கு அடித்தா அடிச்சுட்டு போகிறான்ட்டு நான் பேசாமல் இருந்திருக்கலாம். அதுவும் கேட்டது தப்பு தான். மோட்ரு போட்டு மோட்ரு சுவிட்சு வேஸ்ட் பண்ணுறிய அப்படின்னு நான் கேட்குறது அதுவும் தப்பு தான். நான் தான் அது என் தப்பு தான். பிரச்சனை நடந்த 8 மாதத்தில் அம்மா பக்கம் பேசுகிறதா இல்லை ஒய்ஃப் பக்கம் பேசுகிறதா எனக்கே ஒரு இதாக இருக்கும். அதனால் நான் 2 பக்கமும் பேச முடியாமல் இருந்தேன். அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது தான் சரி இதுக்கு மேலே பிரச்சனையை முடிக்க முடியாது, சரி வீட்டை காலி பண்ணியாவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷனில் தான் வீட்டை காலி பண்ணி போயிட்டோம். நாங்கள் அம்மாட்ட கூட நான் சொல்லலை. நானும் எங்கெல்லாமோ தேடி பார்த்தேன், அவனை கண்டுபிடிக்க முடியலை. அப்புறம் தூத்துக்குடியில் இருக்காங்கன்னு சொன்னாங்க, ஆனால் நான் பார்க்கல. எனக்கு ரொம்ப மன உளைச்சல் அழுகையாக இருந்தது. என் பிள்ளையை பார்க்க முடியலையே, இப்படி பிள்ளைகளை கூப்பிட்டு போயிட்டானே, காலுக்குள்ளேயும் கைக்குள்ளே இருந்த பிள்ளைகளை பார்க்க முடியலையேன்ட்டு அழுது அவ்வளோ டிப்ரெஷன் ஆகிட்டேன். உடம்புக்கே சரியில்லாமல் ஆகிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். நாங்கள் லாக்டவுனோட எங்கள் ஊருக்கு சொந்த ஊருக்கு போயிட்டோம். அங்கே போய் இருக்கும்போது தான் மோகன் அங்கிள் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. அதில் பார்க்கும்போது மன்னிப்பை குறித்து நிறையா பேசுவாங்க. எனக்கும் தோணும், சரி நம்ம மேலே தான் தப்பு இருக்குமோ, அத்தனை போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்குள்ளே தோணும். ஆனால் அந்த ப்ரேயர் முடிஞ்ச உடனே நம்ம எதுக்கு போய் அவங்கக்கிட்ட போய் பேசணும், அவங்களாம் வந்து பேசட்டும், நம்ம மேலே என்ன தப்பு இருக்குது, அவங்க தானே சும்மா எதையாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி என் மனசில் ஓடும். நீங்கள் மன்னிக்கணும், ஒருத்தர் மன்னிக்கணும். மன்னித்து நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், ஆண்டவர் உங்களோட இருப்பார் அப்படின்னு சொல்லி பேசினார். நான் கூட அது பிறகு தான் எனக்கே உணர்வு வந்தது. அந்த பிள்ளை தான் சின்ன பிள்ளை, அதாவது எதாவது பேசியிருக்கோம், நம்மளும் திரும்ப பேசி பிள்ளைகளை இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஏசப்பா என் பிள்ளைகளை எனக்கு தெரியப்படுத்துங்க, எங்கே இருக்காங்கங்கிறத தெரியப்படுத்துங்க. நான் அவங்கள்ட்டே மன்னிப்பு கேட்டு நான் பிள்ளைகளை திரும்பவும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணேன். எங்கே இருக்காங்கங்கிறத ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ சரி நம்ம எப்படியாவது போய் பார்த்துட வேண்டியதான்ட்டு நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பிள்ளைகளை போய் பார்க்குறதுக்கு போனேன். என்னை பார்த்தோன்னே அவங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் நான் போய் என் மருமகிட்டையும் என் மாங்கிட்டையும், ஐயா அம்மா என்னதாவது பேசியிருந்தா கூட நீங்கள் மன்னிச்சிருமா, நீயும் மன்னிச்சிரையா, மன்னிப்பு கேட்குறதுக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார், ஆண்டவர் என்னோட பேசினார், நம்ம இனிமேல் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசினோம். அதுக்கப்புறம் சரி எனக்குள்ளே தோணுச்சு, சரி பெரியவங்க வந்து இவ்வளவுக்குள்ள மன்னிப்பு கேட்டு வர்றாங்க, நம்ம எதுக்கு மன்னிக்கக்கூடாது, நம்ம என்ன அந்தளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டோமா அப்படின்ட்டு நானும் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு 2 பேருமே மன்னித்து ரொம்ப அந்யோனமாக ஆனோம். அதே இதில் முன்னாடி இருந்த மாதிரியே ஆனோம். அவங்களும் அப்புறம் என் கூட ஒப்புராகி எல்லாருமா குடும்பமாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அதிலிருந்து இப்போ ரொம்ப ஐக்கியமாக இருக்கும். மாமியாருங்கிறது எனக்கு கிடையாது, மருமக என் மக மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன். என் பக்கத்தில் விட எனக்கு மகா இருக்காதான், ஆனாலும் என் மருமகளை நான் நல்லா அன்பாக வச்சுக்கிட்டா தான் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இறங்கி போகிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு எங்களுக்கு மோகன் அண்ணன் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் கேட்டு நான் நடக்கிறேன், வசனத்தின்படி நடக்கிறேன், நல்லா செபிக்கிறோம். எந்த சண்டையும் இப்போதே கிடையாது. அவங்க பொண்ணை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதோட தான் என்னையும் பார்த்துக்கிறாங்க. சேலை கட்டினா கூட ஒரு புடவையை எடுத்து கட்டினோம்னா நாங்கள் 2 பேரும் ஒரே கலராக கட்டிட்டு போவோம். சர்ச்சில் கூட கேட்பாங்க, என்ன இவர் இப்படி மாமியார் மருமகள் இவ்வளோ ஒரு ஐக்கியமா அப்படின்ட்டு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கோம். இப்போ இவங்க 2 பேரும் இப்படி விட்டு கொடுத்து போகிறதுனால எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீ மைண்டடாக இருக்குது. என்னால் என்னோடய வேலையை பார்க்க முடியுது, போக முடியுது, வர முடியுது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. எந்த பக்கமும் எந்த பிரச்சனையும் இல்லை. செபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி பார்த்ததுலேருந்து இப்போ என் மருமகளும் நானும் 1 மணி நேரம் டெய்லி செபிக்கிறோம். தேசத்துக்காக, எழுப்புதலுக்காக. அன்னை மோகன் அண்ணன் எவ்வளோ தூரத்துக்கு எங்களுக்காகலாம் செபிக்கிறாங்கங்கிறத நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டே நாங்கள் அவங்க சொல்கிறபடி செபிக்கிறோம்.
மாமியார் மருமகளும் நாங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கோன்னு சொன்னால் செபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி தான் எங்களை ஒன்று சேர்த்துது. மோகன் அண்ணன் பேசுகிறத வச்சு நாங்கள் இப்போ குடும்பமாக சந்தோஷமாக இருக்கோம். எங்கள் பிரிஞ்ச குடும்பத்தை ஒன்று சேர்த்த ஏசப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சாட்சியை பார்த்துட்டீங்களா? அந்த சாட்சியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னால், இன்றைக்கி நிறைய குடும்பங்கள், ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஒரு நல்ல ஒரு அன்பு, ஐக்கியம், சமாதான ஆசீர்வாதம் உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. நம்ம குடும்ப ஜெபம் பெருகிக்கிட்டே இருக்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுது. குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டம், ஃபேமிலி பிளஸ்ஸிங் ப்ரேயர் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெப திட்டத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். 15 வருஷத்துக்கு முன்னால், ரொம்ப நாளைக்கு முன்னால், ஒரு சமயம் 2-3 நாள் தேவனோடு நான் தனித்திருந்து செபிக்க ஒரு இடத்துல தனியாக நான் தங்கி இருந்து செபித்து கொண்டிருந்தேன். அப்போ இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். அவர் வந்து ஒரு காரியம் சொன்னார், மகனே, குடும்பங்களுக்காக நீ கவனம் செலுத்தி செபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் பேசினார். 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும், எனக்கு நினைவு சரியாக இருந்தா. அப்போ ஆண்டவர் வந்து பேசினார், நம்ம எல்லாத்துக்காக செபிக்கிறோம், தேசத்துக்காக, ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக. குடும்பத்தை நீ ஃபோக்கஸ் பண்ணி கருத்தாக செபிக்கணும், அந்த ஜெபத்தை அதிகப்படுத்தணும்னு பேசினார். தேவன் ஒரு காரியம் சொன்னால் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கும். நான் ஆண்டவரிடத்தில் காத்திருந்து, ஏன் ஆண்டவரே என்பதாக நான் கேட்டேன். ஏன்னா நாங்கள் ஃபேமிலிக்காக ஜெபம் பண்ணுவோம், நம்ம கடிதம் எழுதுகிறவங்க அந்த குடும்பத்தெல்லாம் ஆசீர்வதிக்கும்படி. ஆனால் ஆண்டவர் சொன்னது குறிப்பாய் பிரத்யேகமாய் பாரம் எடுத்து செபிக்கணும். ஏன் ஆண்டவரே என்று கேட்டபோது சொன்னார், கடைசி காலத்தில் சாத்தான் குடும்பங்களை குறிவைத்து தாக்குவான். அதுவும் கிறிஸ்தவ குடும்பங்களை உடைக்கும்படிக்கு அவன் பலமாய் கிரியை செய்வான். குடும்ப சமாதானம் பாதிக்கப்பட்டால், குடும்பம் உடைக்கப்பட்டால், முதலாவது பாதிக்கப்பட போது சபைகள். சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. கணவன் மேலே மனைவிக்கு வருத்தம், மனைவி மேலே கவனுக்கு வருத்தம், பிரிஞ்சிருந்தால் சர்ச்சை சபை பாதிக்கப்படும். சபை பாதிக்கப்பட்டால் சமுதாயம் பாதிக்கப்படும். இதான் சாத்தானுடைய திட்டங்கள். இப்படி தான் பல கிறிஸ்தவ நாடுகள் என்று அழைத்து கொண்ட தேசங்களில், அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பா நாடுகளில் இன்றைக்கி சமுதாயம் பாதிக்கப்பட காரணம் சாத்தான் முதலாவது குடும்ப உறவுகளை உடைத்தான். அதனால் சபை பாதிக்கப்பட்டது, அதனால் தேசமே பாதிக்கப்பட்டு போனது. அதனால் நீ குடும்பங்களுக்காக குறிப்பாக செபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் பேசினார். அப்போ நான் காத்திருந்து செபித்த போது இந்த திட்டத்தை கொடுத்தார். குடும்ப ஜெபம் எல்லா வீடுகளிலும் ஏற்பாடு செய்யப்படணும். அந்த குடும்ப ஜெபத்தில் என்னென்ன வாக்கு தத்தங்களை சொல்லி செபிக்கணும். நான் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். குடும்பங்கள் சமாதானம் உள்ளதாக இருக்கணும். ஒருத்தர் ரட்சிக்கப்படலைன்னா சமாதானம் பாதிக்கப்படும். எல்லாருமே ரட்சிக்கப்பட்டால் குடும்பத்துக்குள்ள சமாதானம், அதுக்கு செபிக்கணும். குடும்பங்கள் பாதுகாக்கப்பட செபிக்கணும். சாத்தான் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புறான். பொறாமையின் ஆவி, பில்லு சூனியங்கள், பலவிதமான ஆவிகள் பாதுகாக்கப்படணும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நிறைய குடும்பத்தில் கடன் பிரச்சனை, தடைகள், திருமணம் நடக்க மாட்டேங்குது, குழந்தை இல்லை, வாய்க்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஆசீர்வாதம் இல்லை. அந்த ஆசீர்வாதம் இதுக்கெல்லாம் வசனத்தில் வாக்குத்தத்தம் இருக்கிறது. இதை வைத்து செபிக்கணும் அப்படின்னு சொன்னார். இதற்காக 4 மாவடியில் நம்முடைய இயேசுடிக்கிறார் ஸ்தலத்தில் தினமும் இந்த குடும்பங்களுக்காக செபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சரி ஆண்டவரே நீ ஒப்பு கொடுத்த போது அந்த திட்டத்தை குறித்து விவரித்தார். நீங்கள் குடும்பங்களுக்காக செபிக்கணும், ஆனால் யார் யார் குடும்பமாக செபிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உங்களுடைய ஜெபம் பலிக்கும். ஏன்னா அவங்களும் செபிக்கணும், நீங்கள் அவங்களுக்காக செபிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் குடும்பத்தில் உண்டாகும். அதனால் எல்லா குடும்பத்திலும் குடும்ப ஜெபம் ஆரம்பிக்க உற்சாகப்படுத்தி அவங்களுக்காக மட்டும் செபிங்கன்னு சொல்லி அந்த திட்டத்தை ஆரம்பித்தோம். நீங்கள் இந்த திட்டத்தில் இருக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்துக்காக கூட நாங்கள் ஜெபிக்க ஆயத்தம். அதுக்கு என்ன பண்ணணும்? எவ்வளோ காணிக்க அனுப்பணும்? பணம் கொடுக்கணுமா? ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. இதுக்கு நீங்கள் காணிக்க கொடுக்க தேவையில்லை, கட்டணம் செலுத்த தேவையில்லை, இலவசம் ஜெப உதவி தானே செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னது ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? குடும்ப ஜெபம் உங்கள் வீட்டில் கட்டாயம் நடக்கணும். நீங்கள் குடும்பமாக செபிச்சா நாங்களும் உங்களுக்கு செபிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு பலிக்கும். நாங்கள் ஜெபிச்சுட்டு நீங்கள் குடும்ப ஜெபமே பண்ணாமல் தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஆசீர்வாதம் வரும்? இது ஒன்று தான் கண்டிஷன். அப்போது இந்த 1,00,000 குடும்பங்கள் செபிக்க ஆரம்பிச்சுட்டா என்ன நடக்கும் பாருங்க.
காலையில் எழும்பி 1,00,000 குடும்பத்தில் ஜெபம் துதி சத்தம் பல்லத்து போகும்போது தேவ பிரசன்ன உலகத்தில் இறங்கும். சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படும். ஒரு தேவனுடைய மகிமை உலகம் முழுவதில் உண்டாக ஆரம்பிக்கும். அதான் தேவனுடைய திட்டம். அப்போ நீங்கள்